ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவை 30ஆம் பாசுரம். ஒரு கிரந்தம்னு எழுதுறப்போ அதுக்கான பலஸ்துதியை கடைசி பாசுரமா செய்வாங்க. இந்த பாராயணத்தால அனுசந்தானத்தால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு இந்த பாசுரம் சொல்லும். அப்படி ஆண்டாள் தானான நிலையில பாடுறா. இதுல 3 பேருக்கான பலனை சொல்றா. 1 விரதம் அனுஷ்டிச்ச கோபிகைகள், 2 அனுகாரம் பண்ண ஆண்டாள், 3 அனுசந்திக்கும் நாம. வங்கக் கடல் கடைந்த மாதவன். வங்கம்னா கப்பல்கள். அது நிறைஞ்ச கடலை கடைந்தானா மற்றவங்களுக்கு அமிர்தம் தரணும்னு நினைப்போம். ஆனா அவர் என்னமோ ஸ்ரீ மகாலட்சுமியை வெளியே கொண்டு வரதான் கடைஞ்சாரு. அதனால அவரை மாதவன் அப்படின்னு ஆண்டாள் குறிப்பிடுறா. மாதவன்னா மான மகாலட்சுமியின் பத்தின்னு பொருள். அந்த மாதவன் 1000 தோளால அவரே அந்த கடலை அப்படியும் இப்படியும் கடையிறாரு. அப்போ அவருடைய கேசம் அழகா ஆடுது. அதனால அவர் கேசவன். அவரை திங்கள் திருமுகத்து சேரிழையா சென்னிரஞ்சி, அழகான திருமுகம் கொண்ட அடுக்கடுக்க ஆபரணங்கள் தரிச்ச கோபியர்கள் எப்படி ஸ்ரீமத் பாகவதத்துல காத்தியாயினி விரதம் அனுஷ்டிச்சு ராசக்கிரீடை கிருஷ்ணானுபவம் பெற்றத அணிபுதுவை ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய பைங்கமல தந்தெரியல் குளிர்ந்த தாமரை மாலைய தரிச்ச பட்டர்பிரானுடைய மகள் பெரியாழ்வார் மகளான கோதை சொன்ன சங்கத்தமிழ் 30 தப்பாமே. திருவாய்மொழியில் ஆழ்வார் சொல்றப்போ 1000 இப்பத்தும்னு சொல்லுவாரு. அந்த 10வது தெரிஞ்சா போதும்னு ஆண்டாள் இந்த இடத்துல திருப்பாவையில சொல்றா 30 தெரியணுமா. அப்படி இங்கு இப்பரிசுரைப்பார். இந்த பிரகரணத்துல இதை அனுசந்தானம் செய்வோருக்கு இந்த மாதிரி 3 பேருக்கும் ஒரே பலன். 2 மால்வரை தோள். இந்த பாசரங்களை எல்லாம் கேட்க கேட்க பெருமாளுக்கு சந்தோஷத்துல 2, 8, 16 அவருடைய தோள்கள் பெருத்துக்கிட்டே போகுமா. அப்படி இருக்கக்கூடிய செங்கண்ணுடைய அழகிய செந்தாமரை கண்களுடைய செல்வத் திருமால் பிராட்டியான ஸ்ரீ மகாலட்சுமியோடு சேர்ந்த எம்பெருமான் அவருடைய திருவருள் எங்கும் பெற்று இம்புருவர் அப்படின்னு ஆண்டாள் சாதிச்சா. 3 பேருக்கும் ஒரே பலன் கிருஷ்ணானுபவம். அதை ஆச்சாரியார்கள் கடலளவு சாதிச்சாங்க. என்னால எவ்வளவு கிரகிக்க முடிச்சதோ அதுல எவ்வளவு சொல்ல முடிஞ்சதோ அவ்வளவு 30 தப்பாமே எம்பெருமான் சொல்ல வச்சா. இந்த 30 தப்பாமே கேட்டவர்களுடைய திருவடிக்கு பல்லாண்டு பாடி பிழைகள் இருந்தால் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையா சென்னிரஞ்சி அங்கப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை பைங்கமல தந்தெரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை 30 தப்பாமே. இங்கு பறை சுரைப்பார் 2 மால்வரை தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இம்புருவரெம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். யதிராஜோ விஜயதே.